கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன கவர்ச்சி நடிகையா? நான் என்ன சில்க் சுமிதாவா? கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன? ஹாய் சாட்டை அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? நலமா இருக்கீங்களா? பத்திரமா இருக்கீங்களா? சரி இருங்க, கதைக்கு வரும். இப்ப சிஎம் அவர்கள் என்ன கேட்டுட்டாரு? கவர்ச்சியை காட்ட நான் என்ன? கரெக்டான கேள்வி தானே. கவர்ச்சினாலே யாரை குறிக்குது? கவர்ச்சினாலே பெண்களை தான் குறிக்கும். இந்த பாருங்க, இப்ப எனக்கு கை தெரியுதா? கவர்ச்சி. கழுத்து தெரியுதா? கவர்ச்சி. கால் தெரியுதா? கவர்ச்சி. ஷால் போடலையா? கவர்ச்சி. பெண்கள் பெண்கள் புரியுதா? ஆண்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணன் தம்பிங்களா. சட்டை போடாம போனாலோ பேண்ட் போடாம போனாலோ ஜட்டியை போட்டுன்னு போனாலோ அது கவர்ச்சி ஆகுமா? கவர்ச்சி ஆகுமா? ஆவாது. ஆவாது தானே. அப்ப கவர்ச்சினா பெண்கள். அதையும் விடுங்க. இப்போ நீங்க கவர்ச்சியை காட்ட நான் என்ன அப்படின்னு அவர் கேட்டதுக்கு நிறைய பேர் சொன்னீங்களே, சில்க் சுமிதா நீங்க, அவங்க இவங்க நீங்களா. அவங்களாம் யாரு? முதல்ல அவங்க ஒரு பெண், அதுக்கப்புறம் தான் அவங்க திரையுலகுல ஒரு, எப்படி சொல்றது, நீங்களே பார்த்திருப்பீங்க மக்களே, திரையுலகுல ஒரு கவர்ச்சி நடிகை. முதல்ல பெண் தானே அவங்க. அப்போ கவர்ச்சியை காட்டி ஓட்டை வாங்கிட்டான் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, ஒரு சிஎம் அவர்களை பார்த்து கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கிட்டான்னு சொல்றீங்களே, அவர் என்ன பொம்பளையா? பொம்பளையா? பொம்பளைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. கவர்ச்சினாலே பெண்கள்னு உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்களே சொல்லிருக்கீங்க கவர்ச்சினாலே ஆண்கள் பேர் சொன்னீங்களா? இந்த ஆண்கள், அந்த ஆண்கள், இந்த நடிகர், இந்த நடிகர் அப்படின்னு எதனா சொன்னீங்களா? கிடையாதுல்ல. ஆண்கள் நீங்க அவுத்து போட்டு போனா கூட பெண்களுக்கு எந்த ஒரு உணர்வும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது கவர்ச்சியாவே நாங்க கருத மாட்டோம். கவர்ச்சினாலே பெண்கள் தான் எல்லாரோட மைண்ட் செட், எல்லா ஆண்களோட மைண்ட் செட்லயும் இருக்கும்போது ஒரு சிஎம் அவர்களை பார்த்து கவர்ச்சியை காட்டு ஓட்டு வாங்கிட்டான்னு கேட்டா கோவம் வருமா வராதா? முதல்ல ஒரு சிஎம்ன்ற தாண்டி ஒரு ஆண் மகனா கோவம் வருமா வராதா? வருமா வராதா? பதில் சொல்லுங்க. அவர் அதை சொல்லிட்டு நான் என்ன கவர்ச்சியை காட்ட நான் என்னன்னு சொல்லி நிறுத்தி போட்டாரு. ஏன் நிறுத்தி போட்டாருன்னா, தங்கச்சிங்க இருக்கிறாங்க, அக்காங்க இருக்கிறாங்க, தாய்மார்கள் இருக்கிறாங்க, நம்ம பேசக்கூடாது. அவரு எவ்வளவு கோவம் இருந்தா அந்த வார்த்தை அந்த இடத்துல அவர் சொல்லி இருப்பாரு. நீங்க கேக்குறதெல்லாம் கேட்டுப்புட்டு பேச மாட்றான், ஏன் பேச மாட்றான்றீங்க. பெண்கள் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஒரு இது? எதுக்கு பெண்களை எப்ப பாரு அவதூறு பேசுறீங்க நீங்க? சொல்லுங்க பாக்கலாம். என்னடா இது கொடுமையா இருக்கு? என்ன மக்களே?